மேலே சொன்ன அனைவரும் குற்றவாளிகள் என்று நிரூபணமாகி உள்ளது. அவர்களை இயக்கியது புவனேஸ்வரிதான் என்று அவர் மேல் குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அவரை உடனே கைது செய்து போலீஸ் காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீஸ் துறைக்கு உத்தரவிடுகிறேன். அனைவரையும் இயக்கியது புவனேஸ்வரிதான் என்று நிரூபணமாகும் பட்சத்தில் ரகுராம், ஜானகி இருவருக்கும் நஷ்ட ஈடு தரப்பட வேண்டும். இடிந்த கட்டிடத்தை மீண்டும் கட்டித்தர வேண்டும். இது இந்த வழக்கின் முடிவில் அறிவிக்கப்படும். கோர்ட்டில் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே சிலர் புகுந்து லாயர் மாயாவை கத்தியால் குத்தி உயிராபத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு சரியான சிகிச்சை கொடுத்து அவர்களை முழுமையாக குணப்படுத்த வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அத்தோடு அந்த குற்றவாளிகளை கைது செய்து விசாரித்து இந்த குற்ற செயலுக்கு காரணமானவர்களையும் கைது செய்து விசாரித்து இந்த நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். The court is adjourned. புவனேஸ்வரி, நீ என்னையும் என் குடும்பத்தையும் அழிச்சே தீருவேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்த. ஆனா அந்த கடவுளை பாத்தியா? உன்னை ஜெயிக்கிற மாதிரி ஜெயிக்க விட்டு கடைசியில எவ்வளவு பெரிய தோல்வியை கொடுத்திருக்காருன்னு பாத்தியா? ஜெயிலுக்கு போனா ஒரு தெளிவு கிடைக்கும், ஞானம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஜெயில இருந்து திரும்பி வரும்போது ஒரு நல்ல மனுஷியா திரும்பி வா. ஒண்ணு மட்டும் சொல்ற, என் மாயாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை சும்மாவே விட மாட்டோம். உன் லெவலுக்கு எங்களையும் இறக்கிடாத, அப்புறம் நீ அதை தாங்க மாட்ட. இங்க பாரு, புருஷனை பொண்டாட்டியும் மாறி மாறி வசனம் பேசுறதை விட்டுட்டு அந்த மாயா உயிரோட இருக்காளையான்னு போய் பாருங்க. வாங்க மேடம், வாங்க மேடம். அவளை சும்மா விடக்கூடாதுமா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த மாயாவை நான் ஏதாவது பண்றமா? அதான் நான் கோர்ட்ல வச்சு பண்ணிட்டேனே. இப்ப அந்த மாயா எப்படி இருக்கா? அவ உயிருக்கெல்லாம் ஒன்னும் ஆபத்து இல்ல. அவ சொன்ன மாதிரி நாளைக்கு ஜானகி கலசத்துல நீர் ஊத்துற ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காமா. சரி, மாயா களத்துல இல்லாத நேரம் நாம நினைச்சதை சுலபமா சாதிக்க முடியும். கலசத்துல தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி ஜானகிய மேலோகத்துக்கு அனுப்பி ஆகணும். சொல்லுமா, அதுக்கு நான் என்ன செய்யணும்? சரிம்மா, நீ சொல்றபடியே நான் செய்யறேன். நீங்க உடனே அந்த ஆளை போய் பாருங்க. நீ சொல்றபடி நடந்தா ரகுராம் குடும்பமே நில குலைஞ்சு போயிடுமா. ஜானகிய கலசத்துல தண்ணி ஊத்த வைப்பேன்னு சவால் விட்டான். அந்த சவால்லையாவது நாம அவளை தோக்கடிக்கணும்னு. இது நடந்தாகணும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, நம்ம வக்கீல் கிட்ட சொல்லி நாளைக்கு என்ன ஜாமீன்ல வெளியே எடுக்க சொல்லுங்க. கண்டிப்பாமா, நாளைக்கு நீ நினைச்சது நடக்கும். அந்த ஜானகி உயிரோடவே இருக்க மாட்டான். அந்த மாயா கதறதையும் நீ பாப்ப. நீங்க சொல்றதை கேட்கவே எனக்கு சந்தோஷமா இருக்குண்ணே. இன்னும் நேர்ல பார்த்தா இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் வாதாடி எங்களை வெளியில கொண்டு வந்திருக்கலாம். எதுக்காக நீ உன்னோட உயிரை பணைய வச்ச? எனக்கும் ஜானகிக்கும் உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இல்ல பெரியப்பா, நான் பிரேக் எடுத்திருந்தா நாங்க எல்லாரும் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிருக்கும் பெரியப்பா. ஆம், இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல.
இனிமேலாவது உன் உயிரை பணைய வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. சரிங்க பெரியப்பா. சரி, நீ ரொம்ப களைப்பா இருப்ப, நல்லா ஓய்வெடுக்கணும். சீனு, அத்தை. மாயாவை கூட்டிட்டு உள்ள போ. சரிங்க அத்தை. ஆமா மாயா, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. ஜானகி, அவளை பத்திரமா பாத்துக்க. அவளுக்கு வேண்டியதை எல்லாம் பக்கத்துல இருந்து செய். சரிங்க. மாயா, எந்திரி மாயா. வா. பாத்துமா. பாத்து. பாத்து மாயா. வா. சரிங்க, நான் சமையல் வேலையை பாக்குறேன். புவனா ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் அடங்க மாட்டா. நாளைக்கு கோவில் திருவிழாவில் கண்டிப்பா ஏதாவது பண்ணணும்னு நினைப்பா. நாம தான் இனி கவனமா இருக்கணும். தீச்சட்டி எடுக்கிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்படி இந்த கறியெல்லாம் தீச்சட்டியில் வச்சிட்டா போதும். இதுல நெருப்பு பிடிச்சி கரிஞ்சு மேலே ஏறி ஏறி சரியா வெடிக்க 15 நிமிஷம் ஆகும். அப்படியா? நீங்க 10வது நிமிஷத்துல தீச்சட்டியை எடுக்க சொல்லுங்க. அத தலையில வச்சா அடுத்த 5வது நிமிஷம் வெடிச்சிடும். தீச்சட்டியா? தீச்சட்டி இல்ல சார், தீச்சட்டி வச்சிருக்கிற அந்த தலை அது வெடிச்சு செதறிடும். இப்ப என்ன சொல்றீங்க? சூப்பர். நாளைக்கு ஜானகியோட தலை இப்படிதான் வெட்டிக்கணும். என் தங்கச்சி புவனாவை ஜெயிலுக்கு அனுப்புனல்ல, அதுக்கு நாங்க உனக்கு கொடுக்க போற பரிசு இதுதான். நாளைக்கு தலை தனியா முண்ட தனியா கிடக்கும். பார்த்துட்டீங்களே, வாங்க. சார், கவனமா கொண்டு போங்க. அழுத்தம் கொடுக்க வேணாம், சரியா? நான் வரேன். போங்க.